சூப்பராக பண்ணி காமெடி ரொம்ப அவர் சூப்பர் அவர் ஒருத்தர் தான் காமெடி. அண்டு ஃபஸ்ட்டு ஒரு ½ hour கொஞ்சம் காமெடியாக போகுது சார். பார்க்கும்போது எனக்கு வந்து இப்போ முரளி சார் நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தாலே நமக்கு வந்து ஃபன்னா நல்லா இருக்கு. பார்த்தா லீடர் பண்ணியிருக்காரா இல்லை கேமியா மாதிரி பண்ணியிருக்காரு? ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரா இல்லை ஒரு விஷயம் வந்து சொல்ல தயங்குறதுக்காண்டி அவங்கெல்லாம் தயங்கி நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையுமே லவ் சொல்லவே மாட்டார். அதான் ஃபோட்டோகிராஃபி நல்ல கலர்ஃபுல்லான ஒரு படம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். அதர்வா சார் பிளாஸ்ட் படத்தில் பிளாஸ்ட் பண்ணாங்கல்ல, ஸோ ஹீரோயின் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு 20s இல்லை 30sலாம் பசங்களுக்கு எப்படி கன்ஃபியூஸாக இருக்குமோ, ஒரு விஷயம் வந்து சொல்ல தயங்குறதுக்காண்டி அவங்கெல்லாம் தயங்கி நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் இந்த 2026 ஃபோன் இருக்குது, நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கூட அவங்க சரி நீங்கள் முன்னாடி போய் பேசுகிற மாதிரி, பட் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கூட நல்லா எழுதியிருக்கலாம்னு தோணிச்சு. என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான். அவரே ரொம்ப சூப்பர். 3 வார்த்தை சொல்கிறதுக்கு 3 மணி நேரமான்ற மாதிரி போட்டு இழுன்னு ஜவ்வை போட்டு இழுத்து வச்சாங்க. சரி, ஓகே. எப்படி இருக்குது இந்த 2.25 மணி நேரம்னு பார்த்தோம்னா, தயவுசெய்து நான் இந்த படத்தோட டீமுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு. ஐயா, படம் நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாருமே இதை 2.25 மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து அந்த 2.25 மணி நேரத்தில் அந்த 3/4 மணி நேரத்தை இப்போ கூட ஒன்றும் இல்லை, ட்ரிம் பண்ணி கொடுத்துருங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் மட்டும் படத்தை ஓட்டுங்கன்றேன். அப்படி பண்ணிங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இதயம் படத்தில் எப்படி லவ்வை சொல்ல முடியாமல் ஒரு கஷ்டப்படுறாரோ, அதே மேட்ரை தான் வந்து 2.25 மணி நேரமாக காட்டியிருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் லவ்வை சொன்னாரானா கடைசியில் வந்து சொல்கிறாரு. இந்த ஒரு மேட்ருக்கா 2.25 மணி நேரம்ன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சு ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய படத்தை ரொம்ப இழுத்துட்டாங்க. அதுதான் ஒன்று. ஓகே, அந்த இதயம் படத்துடைய பார்ட் 2ன்னு சொல்ல முடியாது. அதுலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ், பாட்டு, கதை, லவ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. நல்லா இருக்கு. சின்னி ஜெயந்த் சார் வராரு. உன்னை பார்த்தா என் ஃப்ரெண்டு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ரீமேக்காக எடுத்து பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சுதாகர் எப்படி பண்ணிருக்காரு? அவர் வழக்கம் போகிற பரிதாபங்களில் பேசுவார்ல, அதே மாதிரி தான் நார்மலாக அதே ஸ்லாங்காக அப்படியே இதுலேயும் வச்சுருக்காரு. நல்லா இருக்கு. அதர்வா இதுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா இவருக்கு? கண்டிப்பாக நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். எங்கேயுமே லேக் ஏதாவது வச்சா? லேக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு மட்டும் தவிர்த்துருக்கலாம்னு தோணுது. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. இது ஹீரோயின் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க? பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் இதில் பண்ணியிருக்காங்கல்ல, பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் சொல்கிறீங்களா? அவங்க பிளாஸ்ட் படம் பண்ணாங்கல்ல, அவங்க அந்த படத்தை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸில் தான் வந்து வராங்க. பட் நல்லா இருக்கு பார்க்க. வந்து உட்காந்துருந்தோம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க கதையை. அந்த லவ் வந்து மாற்றி ஒருத்தர் மேலே வர்றது, அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணாம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். கிளைமேக்ஸு நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். சுதாகர் ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிராவிடு அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி வந்து அவர் வந்து லவ் சொல்ல பயப்படுறாரு. அதுதான் ஸ்டோரி. கடைசி வரைக்கும் சொல்லவே படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையுமே லவ் சொல்லவே மாட்டார். அதான் ஸ்டோரி. ஆனால் சொல்லாமல் விட்டதை மிஸ் பண்ணுவார். அது என்ன சொல்கிறதுன்னா, அந்த சீன்லாம் கொஞ்சம் போரிங்காக அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு படத்தில். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவி. ஜோக்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. தமனோட மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதர்வோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. கொஞ்சம் வந்து இவ்வளோ இது பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டாம்னு தோணுச்சு. ஃபஹத்தோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒன்று இருக்குது ஒருத்தவங்களுது, அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் ஜொனிட்டா காந்தி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சுதாகரோட காமெடி அப்பவும் போல் பரிதாபங்கள் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து ஃபன்னாக நல்லா இருக்கு சுதாகர் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாரு. அவரு நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் ஃபுல் மூவியுமே ஓகே. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு, அது மட்டும் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி மூவி நல்லா இருந்துச்சு. பிரீத்தி இது நான் பிளாஸ்ட் பார்த்ததில்ல. பட் இந்த மூவியில் ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எமோஷனல் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபீமேல் லீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க. மேல் லீட் அதர்வா வந்து ஆக்டிங் நல்லா இருக்குது. பட் இதில் கேரக்டர் வந்து அவர் லவ்வுக்காக ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஃபீல் ஆச்சு. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. மூவி